பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்த இதயங்கள் பரக்கத் பெற்றவை. நினைக்கின்ற மூளைகள் அளவிலாத நியாமத்துக்களை கொண்டவை. பார்க்கின்ற கண்கள் காண கிடைக்காத மிக பெரும் அதிசயத்தை பெற்றவை. கனவிலும் நினைவிலும் கண்டு அவர்களை தரிசித்து ஆனந்த பரவசமடைந்த உள்ளங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துக்கள் ரசூலுடைய முஹப்பத்தை மட்டும் பெற்றுத்தராமல் உலகத்தின் விஷயத்திலும் மிகச்சிறந்த வெற்றியை பெற்று தருகின்றன. உலகளாவிய இன்பங்களை அவனிடத்தில் சமர்ப்பிக்கின்ற அற்புதங்கள் ஸலவாத்துக்களில் உள்ளடக்கியிருக்கிறது. ஸலவாத்துக்களை மொழிகின்ற முகங்கள் தூய்மை பெறுகின்றன, ஒளி பெறுகின்றன. ஸலவாத்துக்களை கையில் எடுத்தவன் எந்த காலத்திலும் துன்பத்தை கையில் எடுக்க மாட்டான். ஸலவாத்துக்களை கையில் எடுத்தவன் கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எட்டி மிதித்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய மனோதிடத்தை பெறுகிறான். அப்படிப்பட்ட ஸலவாத்தே இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸலவாத்தை நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த ஸலவாத்தினுடைய பெனிஃபிட்டை நான் சொல்லிடுறேன். இந்த ஸலவாத் மிக அதிகப்படியான கவலைகளும் கஷ்டங்களும் ஒரு மூமினை ஆட்கொண்டிருக்கும் போது அந்த கவலைகளுடைய ஆழத்திலிருந்து வேறடி மண்ணோடு பிடுங்கி எறிந்து அந்த மூமினுக்கு பெரும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதை அதிகமாக ஓதக்கூடியவருடைய நியாயமான ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் உடனடியாக நிறைவேறுகிறது என்று சொல்லப்படுகிறது. ரப்புல் ஆலமீன் அவனுடைய விஷயத்தில் மிகுந்த தாயுள்ளத்தோடு அனுசரித்து பரிசீலனை செய்து அவனுக்கு என்ன தேவை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கும் இந்த ஸலவாத்தே இப்ராஹிமியா ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல இதை தினமும் 40 முறை ஓதக்கூடிய நற்பண்பு உள்ளவன் அல்ஹம்துலில்லாஹ் வசதி வாய்ப்புகளை மிக விரைவில் பெறுகிறான் என்றும் சொல்லப்படுகிறது. செல்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஸலவாத்தாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. கஷ்டங்களும் கவலைகளும் சூரிய ஒளி பட்ட பனி போல விலகிவிடக்கூடிய அதிசயத்தை கொண்ட ஸலவாத்தாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நியாமத்துக்களை கொண்ட ஸலவாத்தை நம் வாழ்க்கையின் ஒரு மிகச்சிறந்ததாக நாம் என்ன செய்யணும்? கையில் எடுக்கணும். நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நான் ஸலவாத்துக்களை போடுகின்ற நேரமெல்லாம் நீங்கள் அவைகளை எழுதி வைத்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஓதி வந்தீர்களே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் பனி போல விலகி எல்லா கைரு பரக்காத்துகளும் உங்களை வந்து சூழ்வதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரி பேசினாங்க, நீண்ட நேரம் என்கிட்ட பேசினாங்க. சில கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்கள் செய்யக்கூடிய ஔராதுகளின் மூலமாக தீர்த்து வைத்த அந்த அதிசயத்தை சொன்னார்கள். சில பல வேதனைகளும் இருக்கின்றன என்றும் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பனி போல விலகிவிடும், கவலைப்பட தேவையில்லை. கான்ஃபிடென்ஸ் தான் வாழ்க்கை. இப்போ நான் எல்லாம் பள்ளியில இமாமா தான் இருக்கிறேன், குறைவான சம்பளம் தான் எனக்கு, அதுல நிறைவான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா என் ரப்பு கொடுக்குறான்னு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஸலவாத்தை நாங்களும் சில நேரங்களில் மொழிகிறோம், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோன்ற அந்த ஒரு கருணையோடு ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்டா, எங்க மேலையும் என்ன செய்யறான், இறக்கப்படுறான். சஞ்சலங்கள் சங்கடங்களை எல்லாம் வந்த சோடு தெரியாம எங்களை விட்டு நீக்கி தர்றான். அப்படிப்பட்ட ரப்பு அமளியத்தில் இருக்கக்கூடிய உங்களை கைவிட மாட்டான். கவலைகள் கஷ்டத்துல அதுலேயே உரண்டுகிட்டு அதுலேயே போட்டு ஒரு மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை மொழிந்த அந்த நாயகம் எனக்காக துஆ செய்வாங்க அப்படின்ட்டு அப்படியே மதீனாவுக்கு போயிடு. உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய தேட்டங்கள், உன்னுடைய நாட்டங்கள் அனைத்துமே மதீனாவில் கொலுவீற்று இருக்கக்கூடிய மதீனாவில் வாழக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மையம் கொள்ளட்டும். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹயாத்து நபியாக இருக்கிறீங்க, என்னுடைய விஷயத்துல நீங்க அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். என்னுடைய விஷயங்கள்ல என்னுடைய காரியங்கள்ல ரப்புல் பரக்காத்துகள் கிடைப்பதற்கு தாங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மானசீகமா கேட்டுக்கிறங்க. மானசீகமா கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தினசரி என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் சரிதங்களை கொஞ்ச நேரம் படிக்கிறத பரக்கத்தான் நினைங்க. நான் சொல்லுவேன், அவங்களுடைய வாழ்க்கையின் சரிதைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து நீங்க படிச்சு ஆகணும். அது கம்பல்சரி ஜஃபுல் கலம்னு சொல்லுவாங்க உருதுலையோ அரபிலேயோ சொல்லுவாங்க. கண்டிப்பாக என் வாழ்க்கையில ரசூலுல்லாஹை பத்தி படிக்காத நாள் இல்லை,
கேட்காத நாள் இல்லைன்னு சொல்லி நாளைக்கு ஆகிரத்தில் போயிட்டீங்கன்னா இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. அதனால நம்பிக்கையோடு இருங்க. கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்த சோடு தெரியாம உங்களை விட்டு மறைந்தோடட்டும். சரி, இப்போ ஸலவாத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஜஅல் ஸலவாத்திக வ ரஹ்மத்தக வ பரக்காத்திக அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஜஅல்தஹா அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஜஅல் ஸலவாத்திக வ ரஹ்மத்தக வ பரக்காத்திக அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஜஅல்தஹா அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். திரும்பவும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா அல்லாஹும்ம ஜஅல் ஸலவாத்திக வ ரஹ்மத்தக வ பரக்காத்திக அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஜஅல்தஹா அலா சய்யிதினா இப்ராஹீம வ அலா ஆலி சய்யிதினா இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அர்த்தத்தை சொல்லி விடுகிறேன். ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், உன்னுடைய ஸலவாத்தை நீ ஆக்கிவிடு, உன்னுடைய கருணையை நீ ஆக்கிவிடு, உன்னுடைய அபரிதமான பாக்கியங்களை நீ ஆக்கிவிடு. யார் மேல ஆக்கிவிடு? அலா சய்யிதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் மீது ஆக்கிவிடு. அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின், ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற எங்களுடைய தலைவரின் குடும்பத்தாரின் மீது நீ ஆக்கிவிடு. கமா ஜஅல்தஹா, நீ ஆக்கியதை போல, அலா சய்யிதினா இப்ராஹிம் அலா ஆலி சய்யிதினா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் பர்டிகுலர் கருணை, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய சலவா, உன்னுடைய கருணை, உன்னுடைய ரஹமத்து, அருட்கொடை எல்லாம் நீ ஆக்கியது போல எங்கள் தலைவர் எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீது நீ ஆக்கிவிடு. இன்னக ஹமீதும் மஜீத், நீ தலைமைத்துவம் மிக்கவனாக புகழுக்குரியவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பொருள்படக்கூடிய இந்த ஸலவாத் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்படியாக காலையில 11 தடவை, இரவுல 11 தடவை ஓதிவாங்க. மனக்கவலைகள் தீர்வதற்கு இந்த 11 முறை அப்படின்றது ஒரு காரணியாக இருக்கும். தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்குது, ஹலாலான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி, அல்லாஹு தஆலா நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி நீங்க ஆசிச்சிங்கன்னு சொன்னா 40 முறை இன்ஷா அல்லாஹ் இதை 100 முறை இதை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஓதி வாருங்க. தினமும் 40 தடவை இதை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் வசதி வாய்ப்புகளும் செல்வமும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெருகும் என்பதில் ஐயம் கிடையாது. நம்பிக்கையோடு செய்யுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை பெறுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த அற்புதமான ஸலவாத்தை உங்களுக்கு கற்றுத்தந்த உங்களுடைய சகோதரனான எனக்கு துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஒன்று மறந்துட்டேன், என்னுடைய புதிய சேனலுடைய அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் போன வீடியோவில் மறந்து தொலைச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலேயும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்க. அல்லாஹ் உங்களை எந்த விதத்திலும் கைவிட மாட்டான். மனம் நிறைந்த ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.